திதியில இருந்துதான் நம்ம வாழ்க்கையை பயணமே உருவாகுது. அதுக்குதான் சொல்லுவாங்க திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம் அப்படிம்பாங்க. வணக்கம் மேடம். திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரணம் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் கர்ணன் தப்பினால் மரணம் சொன்னாங்க? கர்ணன் தானே அதிபதி சனி பகவான், சனிதான ஆயுள்காரகன், சனிதான காற்று தத்துவம். அப்ப காற்றுல உயிர் போயிடும், அவ்வளவுதான். அப்ப அதனாலதான் கர்ணன் தப்பினால் மரணம்னு சொன்னாங்க தவிர வேற வகையில சொல்ல. சரிங்களா? அப்போ திதியில பாதி கர்ணம் அப்படிங்கிறப்போ எத்தனை திதியில ஒரு கர்ணம் வரும் அப்படின்னா மொத்தம் 11 கர்ணங்கள் இருக்கு. ஆனா திதி எத்தனை திதி இருக்கு அப்படின்னா மொத்தம் 30 திதி இருக்கு. தேய்முறையில வலதுமுறையில 15 திதி, தேய்முறையில 15 திதி, மொத்தம் 30 திதி. அப்ப 30 திதிக்கு எத்தனை கர்ணம் வரும்? ஒரு திதிக்கு 2 கர்ணம்னா அப்போ 30 திதிக்கு எத்தனை கர்ணம்? 60 கர்ணம் மொத்தம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற கர்ணம் மொத்தம் 11 கர்ணம் தான் இருக்கு. இந்த 11 கர்ணத்தை எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது சரகரணங்களாகவும் சிரகரணங்களாகவும் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சரகரணமா வர்றது மொத்தம் 7, சிரகரணமா வர்றது மொத்தம் 4. அதாவது சுபகரணமாகவும் அசுபகரணமாகவும் பிரிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து அப்ப சுபகரணங்கள் மொத்தம் 7 இருக்குதுல்ல, அந்த 7ங்கிறது ஒரு மாசத்துக்கு எத்தனை முறை வரும் அப்படின்னா 8 முறை வரும். 7 சுபகரணங்களும் மாசத்துக்கு சரகரணங்களா இருக்கிற அந்த 7 கர்ணம் மாசத்துக்கு 8 முறை வரும். அப்ப 8 56 அப்படின்னு அர்த்தம். அப்ப 56 கர்ணம் நமக்கு வந்துருச்சு. அடுத்தது இந்த மீதி இருக்கிறது 4 கர்ணம் அசுபகர்ணம். சரிங்களா? அது சிரகர்ணம். அந்த அது 4 மட்டும் அமாவாசை நிற்கும் பௌர்ணமி நிற்கும். அதாவது அமாவாசை நிற்கு முந்தைய நாளும் பின் நாளும் தான் வரும் அப்படின்ட்டு அர்த்தம் உண்டு. அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த நாள் மட்டும் தான் வரும் அப்படின்ட்டு அர்த்தம் உண்டு. இந்த 4 கர்ணம் அமாவாசையில ஃபர்ஸ்ட் சகுனி கர்ணம் ஓபன் ஆகும். பௌர்ணமியை விட்டுருங்க, பௌர்ணமியிலே இல்ல, அதுல பௌர்ணமி கிடையாது. அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் அப்படின்னா தேய்பிறைன்னு அர்த்தம். அப்ப என்ன திதி ஓடும்? சதுர்த்திசி திதி ஓடும். அந்த சதுர்த்திசி திதியில ஒரு திதிக்கு 2 கர்ணம் சொல்றாங்க. அப்ப முதல் கர்ணம் பத்திர கர்ணமா வரும், 2வது கர்ணம் என்ன வரும் அப்படின்னா சகுனி கர்ணம் வரும். அப்ப 2வது கர்ணமா சகுனி கர்ணம் அங்க ஓபன் ஆகும். அப்ப சகுனிக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுஸ்பாதம். அப்ப சதுஸ்பாத கர்ணம் எங்க வரும்? அமாவாசை, அதாவது அமாவாசையில அது உதயமாகும். அப்போ அமாவாசையில வர்றது சதுஸ்பாத கர்ணம் அப்படின்ட்டு அர்த்தம் உண்டு. அப்ப முதல் கர்ணமாக சதுஸ்பாதம் உருவாகுது, 2வது கர்ணமாக நாகமும் உருவாகுது. சரிங்களா? அப்ப மொத்தம் அதாவது அடுத்த பிரதமை அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ற அடிப்படையில அந்த பிரதமையில முதல் கர்ணம் கிமிஸ்து கூட கர்ணம் உருவாகும். அப்ப அந்த 4 கர்ணங்கள் அங்கதான் உருவாகும். வளர்பிறையில அதாவது அமாவாசைக்கு எடுத்து வளர்பிறை வரும். வளர்பிறையில முதல் கர்ணம் எது உருவாகும் அப்படின்னா கிமிஸ்து கூட கர்ணம் உருவாகும். இப்ப இந்த 4 கர்ணமும் அமாவாசையை ஒட்டிய நாட்கள்ல உருவாகும் அப்படின்னு அர்த்தம். அமாவாசைக்கு முதல் நாள் உருவாகிறது சகுனி கர்ணம், அமாவாசை அன்னைக்கு உருவாகிறது கிமிஸ்துக்குடம் சதுஸ்பாதமும் நாகமும், பிரதமையில உருவாகிறது முதல் கர்ணம் உருவாகிறது எதுனா அது கிமிஸ்துக்குட கர்ணம். அப்ப இந்த 4 கர்ணங்களும் அமாவாசை ஒட்டிய நாட்கள்ல உருவாகும் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப அமாவாசை கையில வச்சுக்கிட்டீங்கன்னாலே போதும், இந்த 4 கர்ணங்களுடைய வெளிச்சம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப மட்டும்தான் வரும் இந்த கர்ணம். அப்ப மாசத்துல ஒரு முறை மட்டும் தான் வரும். ஆனால் சரகர்ணங்கள் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 8 முறை வரும்னு சொல்லிட்டேன். 7 கர்ணங்களும் 8 முறை வர்றதா 7 8 56 அங்க முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கிற 4 கர்ணம், இந்த 4 கர்ணம் 56 கூட்டினா 60 கர்ணம் மொத்தம்.
அப்ப 60 கரணத்தினுடைய வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ரைட். இதுல வந்து நம்மளுக்கு முதல் கரணமா எது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பவகரணம் வராங்க. ரெண்டாவது கரணம் பாலவ கரணம் வராங்க. மூணாவது கரணம் கௌரவ கரணம் வராங்க. நாலாவது கரணம் தைத்துளை கரணம் வராங்க. அஞ்சாவது வந்து கரசை. ஆறாவது கரணம் வந்து வணிசை. ஏழாவது கரணம் வந்து பத்திரை. இந்த 7 கரணங்கள் சரகரணங்கள் சுபகரணங்கள். ஆனால் இதுல வந்து 2 வந்து அசுவும் தரும் சுவும் தரும். எது? வணிசையும் பத்திரையுமே. 5 கரணங்கள் தான் சுபகரணங்களா இருக்கும். முழு சுபகரணம்னா 5 கரணம். இந்த மீறி வணிசையும் பத்திரையும் பாத்தீங்கன்னா சுவமும் இருக்கும் அசுவமும் இருக்கும். 2 விஷயங்களும் இருக்கும். ரைட்டு. அடுத்தது விசகரணங்கள். அதாவது அசுபகரணம் சொல்றதை விட விசகரணம் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்துலயும் பாம்பு வரும். அதிபதிகள் பாம்பு வருவாங்க. அதனால பாம்பு வர்றதுனால அது விசகரணங்கள் பேரு. அப்போ அடுத்த அதாவது சிறகரணத்துல முதல் கரணம் எது? சகுனி. சகுனிக்கு அப்புறம் சதுஷ்பாதம். சதுஷ்பாதத்துக்கு அப்புறம் நாகவம். நாகவத்துக்கு அப்புறம் கிம்ஸ்துகுணம். ஓகே. அப்போ மொத்தம் 11 கரணம் சொல்லியிருக்கேன். இந்த 11 கரணத்துக்கும் அதிபதிகள் சொல்றேன். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற அதிபதி, இது வரைக்கும் நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அதிபதி ஒரே அதிபதியை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு கரணத்துக்கும் 2 அதிபதிகள் இருக்காங்க. சார் 2 அதிபதிகள் சொல்றேன். 2 அதிபதியோட குணத்தோட தான் அந்த விலங்கு செயல்படும்னா செயல்படும். உங்களுடைய நடவடிக்கை இருக்குமா? இருக்கும். இதான் உண்மை. ஒரு அதிபதியோட செயல்பாடு மட்டும் ஒரு மனுஷன் இயங்காது. 2 அதிபதியோட செயல்பாடு இயங்கும். அப்படிங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி ஏதாவது இருந்தா கேட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸ் வந்தவங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்த சொல்றேன். கரணம், பிறந்த கரணம் 1, நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நடப்பு கரணம் 1. நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பிறந்த கரணம் என்ன கரணமா இருக்கட்டும், அது குலதெய்வம் மாதிரி, அது எப்பவுமே கூட பயணிக்கிறது. உங்களுடைய ஆக்டிவிட்டி மாறுது இல்லைங்க. அப்ப ஆக்டிவிட்டி மாறுறப்போ இன்னைக்கு என்ன கரணம் ஓடுதோ அந்த கரணத்தினுடைய செயல்பாடு அடிப்படையில தான் உங்களுடைய தொழிலும் இருக்கும், ஒரு செயல்பாடும் இருக்கும். இதான் உண்மையான விஷயம். அந்த கரணத்தின் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சப்போர்ட் எடுத்து பாருங்க. அந்த தொழில் சிறக்கும்னா சிறக்கும். 1 பிறந்த கரணமா இருக்கணும், இல்லையா நடப்பு கரணமா இருக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா இன்னைக்கு அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். இது வரைக்கும் அதை தெரிஞ்சிருக்கீங்களா தெரியாம இருக்கீங்களா தெரியாது. எனக்கு கொடுக்கறதுக்கு பிரபஞ்ச வாய்ப்பு கொடுத்துருக்குது. இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். நான் நிறைய மேடையெல்லாம் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கான புரிதலுக்காக எனக்கு சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு மேடம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புலையும் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. அதாவது அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். அப்போ நடப்பு கரணங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நீங்க பிறந்தது ஒரு இப்ப நான் என்னுடைய கரணத்தை சொல்றேனே, நான் பிறந்த கரணம் பவகரணம். இப்ப எனக்கு வயசு வந்து 50, கரெக்டா 49 முடிஞ்சு 50 ஸ்டார்ட் ஆகுது, 50 நடக்க போகுது. பவகரணத்துல பிறந்திருக்கிறேன். அப்ப ஒரு கரணம் மொத்தம் 11 வருஷம், அதாவது ஒரு மொத்த கரணம் 11. அதை வந்து 11 120 வகுத்தோம்னா 10.9 வரும். அப்ப 11 வருஷம்னு அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப ஒரு 11 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மனிதனுக்கு கரணம் மாறும்னா மாறும். அந்த அடிப்படையில இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது. 5 11 55, 55 வயசு வரைக்கும் எனக்கு என்ன கரணம் ஓடும் அப்படின்னா 5வது கரணம் ஓடும். அந்த 5வது கரணங்கிற அடிப்படையில இன்னைக்கு ஓடுற கரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஓடுற கரணம் கரசை கரணம். ஏன்னா பவகரணத்துல பிறந்தேன். 5வது கரணம் வரிசையில பாத்தீங்கன்னா 5வது கரணம் என்னவா வருதுங்க? கரசை கரணம் வரும். இந்த கரசை கரணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜோதிட பீடுக்குள்ளே வந்தேன். அதாவது ஜோதிட பீடுக்குள்ள நான் 27 வருஷமா ஜோதிடத்துல தான் இருக்கிறேன்.
ஆனால் பப்ளிசிட்டியில மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல, யூடியூப்ல விளம்பரத்துல மதிக்கிற இடத்துல வரதுக்கான வாய்ப்பு கொடுத்தது இந்த காரணம் மட்டும்தான். இதுல விட ஒரு இனிமையான ஒரு செய்தி இருக்கு இதுல. ஏன்னா இந்த கரசை கரணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கரசைக்கான நடைபாட்டுல இருக்கும்போது கரசைக்கான நடப்பு கரணம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அதாவது எனக்கு வாரிசே எனக்கு பெண் வாரிசு மட்டும் தான் 2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணி செயல்பாடுகள் எடுத்ததுக்கு அப்புறம் குறிக்கோள் அடிப்படையில கரசை கரணத்திலேயே எனக்கு ஒரு வாரிசு பிறந்தான். அப்ப நடப்பு காரணம் ஊச்சலப்படுத்துறதுக்காகவே அந்த வாரிசு பிறந்தான். சரிங்களா? நடப்பு காரணம் ஊச்சலப்படுத்துறதுக்காக அந்த வாரிசு பிறந்தான். அவன் பிறந்த காரணம் கரசை காரணம். இப்ப அதாவது இப்ப எனக்கு வயசு 49ங்க. இந்த வயசுக்கு மேல ஒரு குழந்தை பிறந்து அது ஆண் வாரிசா பிறந்து நம்மளை பெருமைப்படுத்தும் நான் நினைக்கவே இல்லை உண்மையாலுமே. ஆனால் அந்த இடத்துலதான் கர்ணத்தாளன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு நான் சொல்றேன். அந்த கரசை கரணத்துல அவன் பிறந்தான். அப்போ அந்த கரசை கரணம் என்ன ஓடிட்டு இருக்கு, எனக்கு 55 வயசு வரைக்கும் கரசை கரணம் தான். அந்த கரசை கரணத்துக்கு அதிபதி யாருங்க? குரு பகவானும் சந்திர பகவானும். குரு உச்சமாவது யாரு வீட்டுலங்க? சந்திரன் வீட்டுல உச்சமாவது. சரிங்களா? அப்போ அதாவது குருங்கிறது ஆன்மீகம், ஆசிரியர், ஜோதிடம் எல்லா விஷயமும் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? சந்திரனா ஸ்பீடு, சந்திரனா வேகம், சந்திரனா இடப்பெயர்ச்சி, இது காரத்தை கொடுத்துருந்தாங்க. அப்போ அவன் அந்த அதாவது கரசை கரணத்துக்கு அதிபதி யாரு? குரு பகவானும் சந்திர பகவான் தான். இதுக்கு அதே மாதிரி முருகன் கோயில் கும்பாபிஷேகம் பண்றான்னு வச்சுக்கோங்க. அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப எந்த கணத்துல நடக்கும்னா கரசை கணத்துல நடக்கும். முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எழுதி வச்சுக்கோங்க. சிவன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எது நடக்கும்? பவகரத்துல தான் நடக்கும். சிவன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் பவகரத்துல தான் இயங்கும், பவகரத்துல நடக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரைட், ஓகே. கிளாஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. பாலகிருஷ்ணன் ஐயா வந்திருக்காரு. ரைட், ஓகே, சந்தோஷம். அதாவது கரசை கணத்துல யாரு இயங்குவாங்க? வணக்கம் மேடம். அதாவது கரசை கணத்துல யாரு இயங்குவா அப்படின்னா, அதாவது முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் இயங்குறதுக்கான சரியான காரணம் கரசை கரணம். ஏன் முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அங்க குரு உச்சமாவது பூச நட்சத்திரம். குரு உச்சமாவது பூச நட்சத்திரம் உச்சமாவது. அப்ப பூசம்னாவே யாருக்குரிய நட்சத்திரம் அது? பூசத்துலதான் தைப்பூசம் கொண்டாடுவாங்க. முருகனுடைய விஷயங்களை செய்வாங்க. சூரசம்காரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டதுக்கு பூச நட்சத்திரம் தான் மெயின் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப பூச நட்சத்திரங்கிறது முருகனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அதனால முருகன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னால் பூச நட்சத்திரம் நடக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சந்திரன் உச்சமாவது எங்கே? இப்ப பூசம் உச்சமாவது எங்கே? சாரி, குரு உச்சமாவது எங்கே, சந்திரன் உச்சமாவது எங்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டு, சந்திரன் உச்சமாவது நட்சத்திரம் எது அப்படின்னா கிருத்திகை. குரு உச்சமாவது நட்சத்திரம் எது அப்படின்னா பூசம். அங்க கிருத்திகை நட்சத்திரம் யாருடைய அதுல யாருக்கு விழா கொண்டாடுவாங்க? முருகன் கோயிலுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வரப்ப என்ன செய்வாங்க? வழிபாடு பண்றதோ பிரார்த்தனை பண்றதோ, மக்கள் கிருத்திகை விரதம் இருந்தா ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற விஷயங்களும் பதிவு பண்றாங்களா இல்லையா மக்கள்? அப்போ அங்க சந்திரன் உச்சமாவது கிருத்திகை நட்சத்திரத்துல, குரு உச்சமாவது பூச நட்சத்திரத்துல. இந்த பூசமும் அந்த கிருத்திகையும் எதுக்கு உட்படுது அப்படின்னா முருகனுக்கு உட்படுது. முருகனுக்கு உகந்த நட்சத்திரம்னு அர்த்தம். அதனாலதான் சொன்னேன், முருகன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் எது நடக்குதுன்னு சொன்னீங்க? கரசை கரணத்துல நடக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி சிவன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில் அப்படிங்கிற போது அங்க சிவன் பவகரணத்துக்கு அதிபதி யார்? சூரியன்.
இன்னொரு அதிபதி யாரு? செவ்வாய். சரிங்களா? செவ்வாய் உச்சமாவது அதனுடைய சொந்த நட்சத்திரத்திலே உச்சமாகுது, அவிட்ட நட்சத்திரத்துல. சூரியன் உச்சமாவது கேதுவோட நட்சத்திரத்துல உச்சமாகுது, அஸ்வினியில. இப்ப செவ்வாய்ங்கிறது என்னன்னா உடுக்கை, அவிட்டனா உடுக்கைன்னு அர்த்தம். கேது அஸ்வினா என்னன்னா பாம்புன்னு அர்த்தம். அப்ப சிவன் பாருங்க, அந்த பாம்பும் அந்த உடுக்கையும் சிவன் கையில இருக்குமா இருக்காரா? அப்போ அதனால சிவன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் பவகாரத்துல நடத்துவாங்கிறத பிரார்த்தம். சரிங்களா? அப்போ இது அதிபதிகள், 2 அதிபதிகள் சேர்ந்துதான் ஒரு கரணத்தை இயக்குது, ஒரு அதிபதி மட்டும் இயக்கிறதை பயன்படுத்தல அப்படிங்கறதா உண்மையான நிதர்சனமான உண்மை. ரைட், நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவோம். இப்ப பவகரணங்கிறது அதிபதி யாரு? சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும். செவ்வாய் எதுக்கான கிரகம்? சண்டைக்கான கிரகம், வெற்றிக்கான கிரகம். சண்டை, வெற்றி, வீரம். சரிங்களா? தைரியம், வீரம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கான கிரகம் இது. சூரியன் எதுக்கான கிரகம்? புகழுக்கான கிரகம், தலைமைக்கான கிரகம். புகழுக்கான கிரகம், தலைமைக்கான கிரகம், தற்பெருமைக்கான கிரகம். எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கான தனி ஸ்டைல். எந்த இடத்துல போய் ஒருத்தர் உட்கார்ந்து சிம்ம லக்கணத்துல பிறந்தாலோ பவகரணத்துல பிறந்தாலோ அவங்க உட்காரும் போது பாருங்க ஒரு கம்பீரமா தெரியும் கண்டிப்பாலுமே. 2வது காலை தூக்கி மேல போடுவாங்க, இல்ல பேசுறத பேச்சுவார்த்தையிலே வித்தியாசம் தெரியும். அப்ப கரணம் எல்லாம் பொய்னா அவங்களுக்குள்ள அந்த ஆதிபத்தியம் குடிகொண்டு விளையாடுது, அது உண்மை. அதை எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும்? இப்ப நான் பாருங்க, நான் பவகரணத்துல பிறந்தேன், இவ்வளவு தூரம் சத்தம் போட்டு பேசுறேன்னா சிங்கத்துடைய கரவொலி ஓசம் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அது கர்ச்சனை அப்படி சொல்லுவாங்க, அது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பரவுங்களா? 8 கிலோமீட்டர் வரைக்கும் பரவுமா. அப்ப 8 கிலோமீட்டர் பரவுனா அப்ப அதனுடைய ஒளி எவ்வளவு வேகமா இருக்கும்? அப்ப அந்த குணாதிசயம் எனட்டே பதிஞ்சு போச்சு. இப்ப இந்த ஐயா பக்கத்துல இருந்து மெதுவா பேசுகிறாங்க, ஆனா என்னால மெதுவா பேச முடியாது. எனக்கு பிக்ஸான விதி அது. நான் பாவகரத்துல பிறந்திருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிங்கம் ஒரு பவகரணத்துல பிறந்துட்டார் அப்படின்னா இப்ப 2 விதியும் பயன்படுதா? அப்ப சூரியன் புகழுக்கான விஷயத்தை உருவாக்கி கொடுக்கிறது சூரியன், அதிகாரத்துக்கான தோரணை உருவாக்கி கொடுக்கிறது சூரியன். அதுல உள்ளுக்கு சண்டை கட்டி ஒரு பொருளை சிங்கம் என்ன செய்யும்? கடிச்சு குதிரை பார்த்தீங்களா? அதுதான் எது பல்லுனால கடிச்சு பண்ணு பிள்ளைங்க, அதுதான் செவ்வா. முரட்டுத்தனமா இயங்குறதுக்கு பேர் செவ்வா. முரட்டுத்தனமா இயங்குறதுக்கு பேர் செவ்வா. சரிங்களா? அப்போ அந்த செவ்வாய் வெற்றிக்கான தகுதி, அதுதான் வீரியங்கிற ஸ்தானத்துல வச்சிருக்கிறான். அதுதான் 3ஆம் இடத்துல வச்சிருக்காங்க. அதாவது 3க்கு சகோதரமான. ஆனா பாத்தீங்கன்னா காலபுருஷன் படி லக்னத்துக்கு 3ஆம் இடம் புதன் தான் வருவார். ஆனா எல்லாம் வச்சிருக்கிறது செவ்வாய் தான் வச்சிருக்காங்க. செவ்வாய் தான் சொல்றாங்க, சகோதர மகன் செவ்வாய் தான் சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன் செவ்வாய் வச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? அப்ப ஜாதகர் குருன்னு சொல்றோம்லங்க, குருவும் ஜாதகர் தான், செவ்வாயும் ஜாதகர் தான். இந்த இடத்துலயும் ஒரு காம்பினேஷன் இருக்குது எல்லாத்துக்குமே. இப்ப குரு ஏன் ஜாதகர் சொல்றோம் அப்படின்னா, அப்ப ஜாதகர் சொல்லணும்னா அந்த குருல இருந்து 3வது இடம் எதுங்க அப்படின்னா கும்பம். கும்பத்துக்கு 3வது இடம் எதுங்க? மேசம், அது செவ்வாய். அதனாலதான் சாதகர்னா செவ்வாய், சாதகர்னா குரு. அது 3 அதாவது பாவத்து முறையில சொன்னோம்னா அது என்னது? செவ்வாய் தான் சகோதரர் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எனக்கு இதுக்கான விளக்கம் இல்ல, நம்மளுக்கு கரணத்துக்கான டைட்டில் விளக்கம் தான். இருந்தாலும் உங்களுக்கு புரிதலுக்காக இதை சொல்றேன். அப்ப செவ்வாய் ஏன் வீரியக்காரனுக்கு வச்சாங்க? அந்த இடத்துல 3ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னா விளையாட்டு, தைரியம், சண்டை, ஆண்மை, வீரியம், இந்த மாதிரி பவர்லாம் அதிகப்படியா கொடுத்துருக்கிறதுக்கு அதுக்குதான். இதுல பாருங்க, அந்த 3ஆம் இடம் வீடுதான்
எல்லா சினிமா நடிகர்களா சரி, பழைய நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜோடிட்டு உள்ள கொண்டு வந்து செஞ்சிருப்பாங்க. அப்படியே எம்ஜிஆர் சண்டை கட்டும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு எதிராளி சண்டை கட்டும் போது அவர் 3 அடி அடிச்சு வாங்கிட்டார், 2 அடியை வாங்கிக்குவாரு, 3வது அடியில திருப்பி அடிப்பார். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, 1 2 3 அப்படின்னு 3 நிறுத்திடுவாங்க. 4 சொல்லாமல, 5 சொல்லாமல. ஏன்னா 4 5ல வீரியம் இல்லை. எதுல வீரியம் இருக்கு? 3ல தான் வீரியம் இருக்கு. 3ல தான் வீரியம் இருக்கு. அதனாலதான் செவ்வாய் வீரியஸ்தானம்னு சொன்னாங்க. 3ஆம் இடத்துக்கு செவ்வாயை கொடுத்தாங்க. ஓகே, சரி. அதாவது உப ஜெயஸ்தானம் சொல்றாங்க. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இது உப ஜெயஸ்தானம் சொல்றாங்க. ஏன் உப ஜெயஸ்தானம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளதான் என்ன இருக்குங்க, செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு, 6ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு, 10ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு, 11ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு. இதனாலதான் அதுக்கு உப ஜெயஸ்தானம் சொன்னாங்க, வெற்றி ஸ்தானம் சொன்னாங்க. உங்க வெற்றியை பதிவு பண்ணோம்னால் இந்த கட்டத்துல கிரகங்கள் இருந்தால் நிச்சயமா அந்த கிரகம் வெற்றியை கொடுக்கும்னா கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அதுதான் உப ஜெயஸ்தானம். உப ஜெயம், ஜெயம்னா நாங்க வெற்றின்னு அர்த்தம். அப்ப அந்த வெற்றிக்கான அடையாள நட்சத்திரம் எதுங்க? செவ்வாய் நட்சத்திரம் தான். அவ செவ்வாய் நட்சத்திரம் அங்க இல்லைனால் அது உபசேஸ்தானம் இல்லை, அது மறைஸ்தானம். புரிஞ்சுக்கு. அப்ப உபஜெயஸ்தானத்தை பவர் கொடுக்கிற பவர் எதுக்கு உண்டு? செவ்வாய்க்கு தான் உண்டு. அதுதான் அப்ப வெற்றிக்கான அடையாளம் செவ்வாய் பவகரணத்துல. அதனால அந்த வெற்றியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு உள்ள இருக்கிற புகழை காட்டல, அதனால ஒரு கிரகம் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். இப்ப வெற்றி அடைச்சிட்டா அந்த ஜாதகருக்கு என்ன செய்ய? மாலை சூட்டி மரியாதை போட்டு பட்டம் கட்டி ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதுதான் சூரியன். அதுதான் என்னங்க? சூரியன். சரிங்களா? அப்ப அந்த அதிகாரத்தை அதை கொடுத்துருக்கு. அப்போ பவகரணத்துக்கு அதிபதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அதிபதியா வராங்க. இந்த சூரியன் எதுல உச்சமாகுதுன்னு கவனிங்க. அஸ்வினில உச்சமாகுது. செவ்வாய் எதுல உச்சமாகுதுன்னு கவனிங்க. அது அவிட்டத்துல உச்சமாகுது. அதாவது இருக்கிற கிரகத்திலேயே சொந்த நட்சத்திரத்துல உச்சமாற ஒரே கிரகம் எதுனா செவ்வாய் மட்டும்தான். இந்த உச்சமாவர நட்சத்திரத்துல பவகரத்துல பிறந்தவங்க ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, உங்க காரியம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா? நிச்சயமா வெற்றி தான் அடையும், எந்த விதத்தையும் தோல்வி அடையாது. உச்சமாவர நட்சத்திரத்தை நீங்க செஞ்சு பார்க்கணும். நீங்க பவகரத்துல பிறந்திருந்து செவ்வாய் உச்சமாவர நட்சத்திரத்திலேயோ அல்ல சூரியன் உச்சமாவர நட்சத்திரத்திலேயோ ஒரு காரியம் செஞ்சால் அந்த காரியம் மிகப்பெரிய புகழை அடையும், மிகப்பெரிய செல்வாக்கு அடையும் தான் அடையும். புரிஞ்சு. தொழிலுக்கான பிரார்த்தத்தை எடுத்து பார்க்கணும்னா கர்ணத்து வழியா தான் பயன்படுத்தணும். ஆயுளுக்கான பிரார்த்தம் இல்லாம ஆயுளுக்கான அறவுரையா அடிபட்டு சித்திரவதைக்கு ஆளாகி கிடக்கிறாரு, மேல கீழே போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கர்ணத்துல போய் அந்த நட்சத்திரத்துல போய் ஒரு அர்ச்சனை பண்ணி பாருங்க, அந்த ஒயில் மறுபடியும் மூச்சு விட்டு வாழும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஆயுளுக்கும் தொழிலுக்கும் தான் கர்ணம். சரிங்களா? அப்ப அந்த உச்சமாவ நட்சத்திரத்துல அந்த உச்சமாவ நட்சத்திரம் எது? அஸ்வினி. அஸ்வினிக்கு மரம் என்ன? எட்டி மரம். எட்டி மரத்து பட்டை. அடுத்தது செவ்வாய் அவிட்டம். அவிட்ட நட்சத்திரம் மரம் என்ன? எருக்கு. அந்த எருக்கு மரத்து பட்டை. அந்த இது ரெண்டையும் எடுத்து அந்த பட்டையை எடுத்து ஒரு தாயத்து நகைக்கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த தாயத்துக்குள்ள அந்த பட்டையை ரெண்டையும் செலுத்துங்க. அதுக்கான அதாவது ஒவ்வொரு கரணத்துக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கு. அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு தகவத்துல எழுதுங்க. அதை எழுதி அதை சுத்துங்க. அந்த பட்டையெல்லாம் உள்ள வச்சு சுத்தி அதுக்குள்ள அந்த தாயத்துக்கு உள்ள செலுத்தி அடைச்சு பவகரணம் வர நாள்ல பூஜையில வச்சு 1 hour உருப்பேத்தி அதுக்கப்புறம் எடுத்து அந்த குழந்தை எடுப்ப கட்டுங்க. அந்த பவகரணம் செயல்பாடுல என்ன வகையில செய்யணும்னு நினைக்குதோ அந்த குழந்தை ஜெயிச்சு முன்னேறி வருவாங்க. இதான் கர்ண செயல்பாடுடைய தத்துவத்தினுடைய எந்திரம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சூரிய நட்சத்திரத்துல சூரிய நட்சத்திரம் என்னன்னா இருக்குதுங்க? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம். செவ்வாய் நட்சத்திரம் என்ன இருக்கு? மிருகசீரம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரத்துல அவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும்னா கிடைக்கும். அவங்க மூலம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும்னா கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு.
பிறந்த நட்சத்திர அடிப்படையில தாராபலன் இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தீர்வான பதில். நீங்க பவகரத்துல பிறந்திருந்தால் இந்த நட்சத்திரங்கள் அங்க அவயோகமா வந்தாலும் சரி, இல்ல வேதனையா வந்தாலும் சரி, இல்ல துக்கமா வந்தாலும் சரி, விபத்தா வந்தாலும் சரி, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்பவுமே உங்களோட கூட பயணிக்கும். அவங்க மூலம் நீங்க வெற்றிக்கு போவீங்க. அதான் நடக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வாரிசாவோ இல்ல குழந்தைகளாவோ இல்ல நண்பர்களாவோ தொழில் பார்ட்னரோ வந்து அமைவாங்கன்னா அமைவாங்க. அவங்கதான் வருவாங்க முன்னாடியே. அதுல உங்களுக்கு தாராபலன் அடிப்படையில எது வேதனை கொடுக்குது, எது நன்மை கொடுக்குது, எது விபத்தை கொடுக்குது அப்படின்னு பிரிச்சு எடுத்துக்கலாம் நீங்க. அதுதான் விஷயம். ஆனால் இவங்க மூலம் எதுக்காக சந்தர்ப்பம் ஒரு உதவி இருக்கு, இல்ல சேர்வு இருக்கோ, ஒரு நண்பர் ஆவாங்க அப்படின்னா வாய்ப்பு உண்டுன்னா உண்டு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அதே மாதிரி சூரியன் பிறந்த நட்சத்திரம் எது? அஸ்தம். வெரி குட். சரிங்களா? அஸ்த நட்சத்திரத்திலையும் நண்பர்கள் வந்து அமைவாங்கன்னா அமைவாங்க. சூப்பரா எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் எது? உத்திராடம். வெரி குட். உத்திராடம். அந்த உத்திராட நட்சத்திரத்திலையும் உங்களுக்கு குழந்தைங்க பிறப்பாங்கன்னா பிறப்பாங்க. இப்ப எனக்கு என்னுடைய கரணம் பவகரணம். எனக்கு பிறந்திருக்க கரசை கரணத்துல ஒரு பையன் பிறந்திருக்கிறான்னு சொன்னேன். ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க, பவகரணத்துல பிறந்திருக்காங்க, உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அதே மாதிரி சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல நிக்குதுன்னு சொன்னேன். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தின் தொடர்பு அடிப்படையில பத்திரை கணத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கணத்துக்கு 2 அதிபதிகளை மட்டும் நீங்க சொல்லிட்டு முடிச்சுக்கோ. ஏன்னா கிளாஸ் முடிய போகுது, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இது விளக்க சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக இந்த ஒரு கணத்துக்கு மட்டும் விளக்க சொல்லியிருக்கிறேன். இது இந்த குணாதிசயங்களா இருக்குது, நிறைய பலன்களா இருக்குது. அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்ல, சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொரு அதிபதி மட்டும் நான் சொல்லி வரேன். அடுத்தது பாலவ கர்ணம் அதிபதி யாரு? ராகு பகவான், சந்திர பகவானும் ராகு பகவானும். சந்திர பகவானும் ராகு பகவானும். இதுல இருக்கிறவங்களாம் அதாவது ஐடி ஃபீல்ட்ல இல்ல உணவு சப்போர்ட் அடிப்படையில படிப்பாங்க படிப்பாங்க. கபடி விளையாடுறதுல ரொம்ப பிரியமா இருக்கும்னா இருக்கும் அவங்ககிட்ட. பாலவகர்ணங்கிறது கபடிங்கிறது என்னது, அதாவது அவன் எப்ப ஏமாறுவேன் கேட்ச் பிடிப்போம் அப்படிங்கிறத கூட இருக்கும். அதே அடுத்தது வந்து கௌலகரணம் சொல்லிட்டாங்க. அது அடுத்தது வந்து தைத்துளை கர்ணம். தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் வருவாங்க. சுக்கிரனும் புதனும் வருவாங்க. சுக்கிரன் உச்சமாவர நட்சத்திரம் எது அப்படின்னு பாருங்க. அது பிறந்த நட்சத்திரம் எதுன்னு பாருங்க. சரிங்களா? அப்ப சுக்கிரன் உச்சமாவர நட்சத்திரம் ரேவதி. எல்லாமே உச்சமாவ நட்சத்திரத்தையும் பிறந்த நட்சத்திரத்தையும் எடுத்து இயக்குனீங்களா அந்த கர்ணத்தை முழுமையா இயக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். சரிங்களா? அதற்கான விலங்குகளை பயன்படுத்தும் போது அது சிறப்பா இயங்கும்னா இயங்கும். அதனுடைய மரத்தை எடுத்து இயக்கும் போது அந்த மரம் சூப்பரா இயங்கும்னா இயங்கும். அதாவது பவகரத்துல பிறந்தவங்க எந்த பூவை வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப தைத்துறை கரணத்துல பிறந்தவங்க அன்னைக்கு மேடம் வந்து சொல்லும் போது அவங்க மேடமே அப்ரோச் பண்ணி எனக்கு பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலுமே. அது மல்லிகைப்பூ. இந்த கரணத்துக்கு உள்ள பூ எது? மல்லிகைப்பூ. தைத்துறை கரணத்துக்கு. சரிங்களா? அந்த மல்லிகைப்பூ வசீகத்தை பண்ணி நீங்க செயல்படுத்தீங்கன்னா அந்த கர்ணம் அட்டகாசமா இயங்கும். அப்ப மீதிக்கெல்லாம் பூ சொல்றீங்களே ஐயா அப்படின்னா கௌல கரணத்துக்கு மகிழம்பூ. பவகரத்துக்கு புன்னைப்பூ. புன்னை. சரிங்களா? சரி ரைட். இப்ப நம்ம அதிபதி மட்டும் சொல்லி முடிச்சுக்குவோம். அப்ப போனோம்னா ஒன்னொன்னு மாத்திட்டு போயிட்டே இருக்கும். சரி ரைட். அதாவது தைத்துளை கரணத்துக்கு சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அங்க அதிபதியா வராங்க. சுக்கிரன் உச்சமாவது ரேவதி, புதன் உச்சமாவது எங்க அப்படின்னு பாக்கணும். புதன் உச்சமாவது எதுல? அஸ்தம். வெரி குட். அஸ்த நட்சத்திரத்துல உச்சமாவது கன்னி வீட்டுல. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஐயா. தெரியாதெல்லாம் யாருமே கிடையாது. நம்ம எல்லாமே ஜோதிடர்கள் தான் பேசிட்டு இருக்கிறோம்.
இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டோம்னா நீங்க திரும்ப பேசும்போது ஒரு புரிதல் இருக்கும், பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்டு நீங்க சொல்லாம இருந்தா அவமானப்படுத்துறதோ நான் பெருமைப்படுத்துறதோ அது சொல்றது இல்லை. ரைட், ஓகே. அப்ப அந்த அந்த மரத்தோடைய அஸ்தங்கிறது என்ன மிருகம் அப்படின்னு தெரியும், என்ன மரம்னு தெரியும். அஸ்தத்துக்கு என்ன மரங்க? ஹலோ, இல்ல மரம் என்ன மரம்? வேல மரம். சரிங்களா? வேல மரத்துடைய பட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வாங்க. இது ஒண்ணு. அடுத்தது தைத்துல முடிஞ்சது. அடுத்தது கரசை. கரசைக்கு அதிபதி குரு பகவான். அப்ப சந்திர பகவான் 2 பேரு. அந்த குரு உச்சமாவது நட்சத்திரம் எங்க அப்படின்னா பூசத்துல உச்சமாவது. பூசத்துக்கு அரச மரம். அரச மரத்து பட்டை எடுத்துக்குங்க. அதே மாதிரி சந்திரன் உச்சமாவது கிருத்திகை. கிருத்திகைக்கு என்ன மரம்னு முன்னாடி சொல்லிட்டீங்க, அத்தி மரமா? அந்த பட்டையை எடுத்துக்குங்க. அதை 2 வச்சு தாயத்தை ரெடி பண்ணிக்கங்க. மிக அற்புதமா இயங்கும். அடுத்தது கரசை முடிஞ்சது. அடுத்தது பத்திரை. பத்திரை கணத்துக்கு அதிபதி சனி பகவானும் வனிசை. வனிசைக்கு அதிபதி வந்து சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். சூரியன் உச்சமாவது நட்சத்திரம் எங்க அப்படின்னா அஸ்வினி. அப்ப அஸ்வினிக்கு மரம் எட்டி மரம். அப்படி எடுத்துக்க, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் உச்சமாவது நட்சத்திரம் ரேவதி. ரேவதியோட மரத்தை எடுத்துக்கங்க, அதுக்கான இதை இது பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்போ அதிபதி யாரு? சூரிய பகவான் வராங்க, சுக்கிர பகவான் வராங்க. இவங்க தான் 2 பேரும் அதிபதிகள். இதனுடைய குணாதிசயங்கள் ஏன் சுக்கிர பகவான் கொடுத்தேன், ஏன் சூரிய பகவான் கொடுத்தாங்களா, அடுத்த கிளாஸ்ல வரும்போது வாய்ப்பு கிடைச்சா பண்ணி கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதிபதியை மட்டும் சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரைட், ஓகே. அடுத்தது பத்திரை கரணம். பத்திரை கரணத்துக்கு அதிபதி கேது பகவானும் சனி பகவானும். அடுத்தது கேது உச்சமாவது நட்சத்திரம் எது அப்படின்னா கேட்ட நட்சத்திரத்துல உச்சமாகுது. விருச்சகத்துல கேட்ட நட்சத்திரத்துல உச்சமாகுது. கேட்டைக்கு என்ன மரம் அப்படின்னு பாக்கு. அந்த மரத்தோடைய பட்டையை எடுத்துக்கங்க, அதை வச்சு நீங்க செயல்படுத்திக்கங்க. அதே மாதிரி அடுத்தது சனி பகவான் உச்சமாவது நட்சத்திரம் சுவாதின்னு சொன்னீங்க. அதோட மரம் என்ன வருதோ அந்த மரத்தை எடுத்து அந்த பட்டையை எடுத்து ரெடி பண்ணி போட்டுக்குங்க. காயத்ரி ரெடி பண்ணா இப்படிதான் ரெடி பண்ணும். அது காயத்ரி மந்திரத்தோட எழுதி வச்சுக்கோங்க. அந்த கர்ணம் பத்திரை கணத்து காயத்ரி மந்திரம் இருக்கு. அது தெரியலனா அடுத்த உங்களுக்கு குழுவிலேயே நான் பேனத்தை கொடுத்து போட சொல்றேன். நீங்க அதை இது பண்ணிக்கோங்க. இது இப்ப நான் சொன்னது எல்லாமே டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட்டா கொடுக்குறேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒண்ணு. அடுத்தது சகுனி கர்ணம். சகுனி கரணத்துக்கு அதிபதி சனி பகவானும் ராகு பகவானும். சனி பகவானும் ராகு பகவானும் சகுனி கரணத்துக்கு. ஏன்னா லெஜூரியா பிழைப்பாங்க. அதே மாதிரி நகரத்துல பேங்க்ல அடமானம் வச்சுக்கிட்டு தொழில் அலைவாங்க. அடிக்கடி பேங்குக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னா இருக்கும். அது சகுனி கரணத்துடைய கான்செப்ட். சரிங்களா? ஏன்னா தேய்பிரையில போய் சூனியமாவது எதுங்க? குருபான் தான் தேய்பிரையில சூனியமாகும். அதாவது 4 காரணம் சதுர்த்தசி திதியில தான் இந்த கரணம் உருவாகும். அப்ப சதுர்த்தசிக்கு 4 காரணம் சூனியம். அப்ப 4 காரணம் சூனியங்கிறத விட அவருக்கு மிக முக்கிய சூனியம் எதுங்க? தேய்பிரைக்கு குரு பகவான். தனுசு மீனம் தான். அப்ப குருபகவான் தான் சூனியம் வர. குருனா தங்கம். தங்கத்துக்கும் இவனுக்கும் ஒரு ஏமாற்றம் இருக்கும்னா இருக்கும். அடிக்கடி பேங்க சந்திச்சு போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம் உண்டு. ரைட், ஓகே. அப்போ சகுனி கணத்துக்கு அதிபதி சனி பகவான் ராகு பகவான். சனி உச்சமான நட்சத்திரம் எதுன்னு சொல்லியிருக்கோம், எடுத்துக்கங்க. ராகு உச்சமான நட்சத்திரம் எதுன்னு எடுத்துக்கங்க. அதை வச்சு நீங்க தாயத்தை ரெடி பண்ணி இதை பண்ணிக்கோங்க. அடுத்தது நாகவ கர்ணம், சதுஷ்பாத கர்ணம். சதுஷ்பாத கர்ணத்துக்கு அதிபதி குரு பகவானும் கேது பகவானும். நாய்க்கு வேலை இல்லை, நிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற கான்செப்டோட இருப்பாங்க. சரிங்களா? வேலை இல்லைனாலும் பிஸியா காட்டுக்குவாங்க. ஆனா அதே மாதிரி வெள்ளை தொலைவில் வெளியே பரப்பு போவாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அப்ப அதுக்கு அதிபதி குரு பகவான். குரு உச்சமாவது பூசம், கேது உச்சமாவது கேட்டை. அதுக்கு பொருள் எடுத்து நீங்க தாயத்தை ரெடி பண்ணி போட்டு. அடுத்தது நாகவம். நாகவத்துக்கு அதிபதி ராகு பகவான். அது பாம்பா இருக்கிறதுல பாம்பு ஒரு பாம்பு மட்டும் வச்சுக்கலாம், இல்லையா ராகுன்னு எது வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது வந்து கிம்ஸ்துக்குணம். அதுக்கு புதன் பகவானும் கேது பகவானும்.
புதன் பகவானும் கேது பகவானும் தன்வந்திரி தான் தெய்வமா வருது. நாகரத்துல இருக்கவங்க லட்சுமியான உணவு சாப்பிடுவாங்க, நல்ல பிரமாண்டமா பேசுவாங்க, சரிங்களா, ஆடம்பர பிரியனா இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்த கொடுக்குறோம். எல்லாம் நட்பு பாராட்டுவாங்க, உறவு நேசிப்பாங்க. அதாவது விஷயம், அதாவது அப்பப்ப கிடைக்கும் அவங்களுக்கு. புரட்ட விடுறதெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் கொடுக்கலாம். அதே மாதிரி தூத்தகுண்டத்துல பிறந்தவங்க பெட்ரோல் அதிகமா நேசிப்பாங்க. ஆனா குழுப்படாத பாடு குழுப்பட்ட மாதிரி பாடுபடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணலாம். ஐயா கேட்க மாட்டேங்குதுங்க ஐயா. ஞானம் 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 வந்து மியூட் போட்டா எக்கோ வாங்காது. ஞானம் வந்தா கேள்வி அந்த மாதிரி அதனால வந்திருக்காரு. வந்திருக்கிய ரைட், ஓகே. கேது அப்படின்னா 50 வயசுக்கு மேல வாழ்க்கையில வந்து பிரச்சனையோட வாழ்வாங்க கிறிஸ்துவத்துல பிறந்தவங்க. ஏன்னா கேதுங்கிறது இடர்பாடு, சரிங்களா, அதாவது வாழ்க்கையை கட் பண்ணி வர்றது, குடும்பத்துல இருந்து பிரிச்சு தள்ளி வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குவோம் அந்த கிறிஸ்தவ காரணம். இதுல வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணேன், நடப்பு காரணமா இருந்தாலும் கொடுக்கும், தெரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க பிறந்த காரணம் ஒண்ணு, நடப்பு காரணம் ஒண்ணு. ஓகேவா? ஓகே மேடம், ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக சிறப்பான வகுப்பு. முதல் பவகர்ணம் நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, கொஞ்சம் டெப்தா சொன்னாரு. மத்த கர்ணத்துக்கு வந்து அதிபதியை வச்சு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இவரு வந்து இப்ப 8:30 மணிக்கு கிளாஸ் இருக்கு அவருக்கு, அதனால கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம கிட்டையும் பேசியிருக்காங்க. இத வந்து அவிட்டத்தோட மரம் எருக்குன்னு சொன்னேன். அவிட்டத்தோட மரம் வந்து வன்னி இல்லையா? டைம் வந்துச்சு அவரோட கிளாஸுக்கு. அனைவருடைய சார்பிலையும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், நமஸ்காரம். செவ்வாயோட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கடம்பு, வன்னி, விளாமரமா, அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஓகே, தேங்க்யூ. கருங்காலி வரும், கருங்காலி, மிருகசீரிஷம், கருங்காலி. ரொம்ப நன்றிங்க சார். இத வந்து ஒரு சின்ன தொகை வாங்கி ஒரு வகுப்பாக எடுக்கலாம்னு இருக்கோம் சார வச்சு. அதனால அதுல வந்து ரொம்ப டீப்பா டெப்தா ஒவ்வொரு கர்ணத்தையும் விளக்கமா ஒரு 10 பக்கம் எழுதுற அளவுக்கு விஷயம் இருக்கு அப்படின்னாரு. சோ அதை எல்லாருமே பயன்படுத்தணும். அதற்கான காலங்களும் நேரம் நம்ம குறிச்சு நம்ம கொடுப்போம். அவர் சொன்ன மாதிரி கர்ணன் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இது வந்து என்னோட அனுபவமே நம்ம அந்த கிளாஸ்ல வந்து சொல்லுவோம். சோ அனைவருடைய சார்பிலும் வாழ்த்துக்கள், நன்றி. ஐயா உங்க போன் நம்பர் கொடுத்துருங்க. 9597034129. நன்றி. 9597034129. ஓகே, அனைவருக்கும் நன்றிங்க. என்னை சிறப்பித்தமைக்கு, என்னை அழைச்சமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஐயா வந்து சிறப்பான ஒரு நன்றிங்க.